கரூர் துயர சம்பவத்தின் போது கூட்ட நெரிசலில் சிக்கி படுகாயமடைந்தவர்களை மீட்க வந்த ஆம்புலன்ஸ் ஓட்டுநரை தாக்கி கொலை மிரட்டல் விடுத்ததாக சேலம் கிழக்கு மாவட்ட செயலாளர் வெங்கடேசன் கைது செய்யப்பட்டிருந்த நிலையில் அவரின் ஜாமீன் மனு மீதான விசாரணையில் உயர்நீதிமன்றம் தீர்ப்பு வழங்கியுள்ளது. என்ன தீர்ப்பு, அது என்ன நடந்தது நீதிமன்றத்தில் விரிவாக பார்க்கலாம். கரூரில் கடந்த மாதம் 27ஆம் தேதி தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜயின் பரப்புரையின் போது ஏற்பட்ட கூட்ட நெரிசலில் சிக்கி 41 பேர் உயிரிழந்தனர். 100க்கும் மேற்பட்டோர் காயமடைந்தனர். இந்நிலையில் சம்பவத்தின் போது காயமடைந்தவர்களை ஏற்றச் சென்ற ஆம்புலன்ஸ் டிரைவர் கௌதம் மற்றும் அவரது நண்பர்களை தாவேகாவைச் சேர்ந்தவர்கள் கருப்பு நிற காரில் வந்து சரம் மாறியாக தாக்கியதாகவும் ஆம்புலன்ஸ் கண்ணாடியையும் உடைத்ததாகவும் கூறி ஆம்புலன்ஸ் டிரைவர் கௌதம் என்பவர் கரூர் காவல் நிலையத்தில் புகார் அளித்திருந்தார். இதுகுறித்து கரூர் நகர காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டனர். சிசிடிவி காட்சிகளின் அடிப்படையில் மேற்கொண்ட விசாரணையில் சேலம் கிழக்கு மாவட்ட செயலாளர் வெங்கடேசன் உட்பட 10 நபர்களை காவல்துறையினர் கைது செய்தனர். பின்னர் நீதிமன்ற காவலில் அடைக்கப்பட்டிருந்த வெங்கடேசன் ஜாமீன் கோரி மதுரை உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்திருந்தார். இந்த மனுவில் இது பொய்யான குற்றச்சாட்டு எனவும் ஒரே வழக்கிற்கு 2 எஃப்ஐஆர் பதிவு செய்யப்பட்டுள்ளது, இது சட்டப்படி செல்லாது, 2 வழக்குகளிலும் தாக்கப்பட்டதாக கூறப்படும் ஆயுதங்கள் மாறி மாறி உள்ளதாகவும் மனுதாரர் சம்பந்தப்பட்ட இடத்தில் இல்லை எனவும் தெரிவிக்கப்பட்டது. அரசு தரப்பில் ஆஜரான வழக்கறிஞர் விசாரணை துவக்க நிலையிலேயே உள்ளது என்றும் மனுதாரரை காவல்துறையினர் காவலில் எடுத்து விசாரித்தால்தான் உண்மை என்ன என்று தெரியவரும் எனவும், எனவே ஜாமீன் வழங்கக்கூடாது எனவும் கடும் எதிர்ப்பு தெரிவித்தார். மனுதாரர் தரப்பில் ஆஜரான வழக்கறிஞர் மனுதாரர் மீது பொய்யான வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது என்றும் நீதிமன்றம் விதிக்கும் நிபந்தனைகளுக்கு கட்டுப்பட தயார் எனவும் கூறினார். இதைத் தொடர்ந்து நீதிபதி ஸ்ரீமதி மனுதாரருக்கு நிபந்தனையுடன் ஜாமீன் வழங்கப்படுகிறது, தினமும் சம்பந்தப்பட்ட காவல் நிலையத்தில் 1 வாரம் தினமும் காலை 10 மணிக்கு நேரில் ஆஜராகி கையெழுத்திட வேண்டும் என உத்தரவிட்டு வழக்கை முடித்து வைத்தார்.